இன்னைக்கு நக்கீரன் கோபால் பேசினா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா இவ்வளவு நிதானம் இழந்து பேசுறாரு. முதல் மாநாட்டிலேயே இவனெல்லாம் கிள்ளி வீசி எரிஞ்சிருக்கணும், காவல்துறையும் அரசாங்கமும் தப்பு பண்ணிருச்சு. நீங்க தான் சொல்றீங்க கருத்து சுதந்திரத்துக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம், பேச்சு சுதந்திரத்துக்கு பாதுகாப்பாக இருப்போம், இது ஜனநாயக நாடு, யார் வேண்டாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம், நாங்கள் ஆலமரம் அந்த மரம் இந்த மரம். விஜய் ஒரு செடின்னு வச்சாலும் இந்த ஆலமரம் இந்த ஆட்டம் போடுது. நக்கீரன் கோபால கூட கதற விட்டுட்டாரு விஜய் அப்படின்ற அளவுக்கு நமக்கு பார்க்கவே பரிதாபமா இருக்கு. ஆனா ஒருமையில பேசுறதுன்றதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க என்னமோ ஒண்ணுங்க, அவர் மேல கருத்து உங்களுக்கு இருக்கட்டும், கருத்தை வைங்க, விமர்சனத்தை வைங்க, ஆனா ஆக்கப்பூர்வமா வைங்க, அறிவுபூர்வமா வைங்க, நாகரிகமா வைங்க. அவன் பேசுறது ஏங்க, உங்க கட்சியில சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை விடையாங்க மற்ற எல்லாருமே கேவலமா போயிட்டாங்க. நீங்க நாகரிகத்தை பத்தி பேசுறீங்க, விஜய்க்கு ஒழுக்கத்தை பத்தி பேசுறீங்க. எடப்பாடி கூட்டம் டிசிப்ளின்டா நடந்துச்சு. ஏங்க 200 300 பேமெண்ட்டுங்க. அவன் அசையாம நின்னாதான் போறப்ப 300 கொடுப்பான், அதனால அவன் அசையாம நிற்பான். இவன் தொண்டர்கள் தானா கூடின கூட்டம் டிவி கேக்கு. அவன் வர்றான், பார்க்குறான், தலைவனை பார்த்து கொண்டாடுறான். உங்களுக்கு என்ன பிரச்சனை?